இங்கே தீமை நீக்கிடும் அருள் சக்தி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு நேரம் திரும்ப 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 சொல்வது. என்னடா சாமி திரும்ப திரும்ப சொல்ற நீங்க நினைக்கலாம். அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலையை ஆழமாக பதிவு செய்து விட்டால் மற்ற நட்சத்திரங்கள் வெளியிடும் உணர்வினை எளிதில் நுகர்ந்து நம் உடலுக்குள்ளே தீமை வராது தடுக்கவும், நம் உடலுக்குள் அந்த ஒளிக்கற்றைகள் வரும்போது தீமை என்ற நிலையை தனக்குள் வராது தடுக்கவும் இது உதவும். ஆகவே நாம் எடுக்கும் உண்மையான அந்த உணர்வை, வலுவான உணர்வை நமக்குள் உருவாக்கிவிட்டால் அதை மீண்டும் அது தன்னிச்சையாக நன்மனங்களை நமக்கு கொண்டு வருவதும் தீமையிலிருந்து நம்மை விடுபடுவதுமாக அது நம்ம செயலாற்றும். இப்ப நாம் நல்ல குணங்கள் கொண்டு பிறருடைய வேதனைகளை நாம் கேட்டறிகின்றோம். நாம் கேட்டறிந்த உணர்வை நாம் உயிர் நுகர்ந்த பின் அதே வேதனை என்ற உணர்வின் அணுக்களை உருவாக்கி விடுகின்றது. பின் அதன் உணவுக்காக அது உணர்ச்சியை உந்தும் போது அந்த வேதனை உணர்ச்சியை நமக்குள் வருகின்றது. நல்ல எண்ணங்களுக்கு நாம் செல்ல முடியவில்லை. நீங்க இப்போது தியானத்தில் உட்கார்ந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இத்தகைய நிலைகள் நமக்குள் வராதபடி நமக்குள் பிரிதொண்டு நம் உடலுக்குள் வந்து நம்மை அந்த தீமை விளைவிக்கும் சக்தியாக இயங்கிடக்கூடாது. அப்படி என்றால் நாம் காலையில் எப்படி நாம் எந்த நிலை இருந்தாலும் ஈஸ்வரா என்று உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் ஏங்கிவிட்டு அந்த உணர்வுகளுக்கு சக்தி ஊட்ட வேண்டும். அப்போது அந்த உணர்வுகள் வலுப்பெறும் போது நம் உடலுக்குள் தீமை புகாது பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி வருகிறது. நான் சொல்வது லேசா இருக்கலாம், அது அனுபவத்துக்கு வருவது மிக கடினமா இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து செய்திருந்தால் அது எளிதாகிவிடும். புதுதான் ஒருவர் தையல் மிஷினில் உட்கார்ந்தான் துணியை வச்சால் கோணல் மாடலாம் போகும். பழக்கப்பட்டவர் நம்ம கூட பேசிக்கிட்டு நேரா தைச்சு விடுவார். காரணம் அந்த கை பழக்கம். அதனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நமக்குள் அது தன்னிச்சையாக இயக்கும், நல்வழியும் காக்கும். ஆகையினாலே நாம் இப்போது இந்த 1999 இந்த ஆண்டினை நாமும் நமக்குள் சக்தி வாய்ந்ததாக உருவரச் செய்து எத்தகைய தீமை வந்தாலும் நம் கண்ணின் பார்வையில் அந்த தீமைகளின் சக்தி ஒடுங்க வேண்டும். ஆகவே நாம் இதனை எவ்வாறு செய்தல் வேண்டும் என்பதனை தெளிவாக்குவதற்குத்தான் இன்றைய வருடம் இன்று 90லிருந்து 94 என்று 104 என்று வரப்படும் போது 2004 என்று வரப்படும் போது மிகவும் கடினமான காலமாக இருக்கும். அதில் மனிதனுக்கு மனிதன் கொண்டு சென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் இன்றும் நடக்கின்றது ஆப்பிரிக்கா நாடுகளில். இறந்து போனவனை பிதைத்தால் அங்கெல்லாம் பெட்டியில தான் பிதைப்பாங்க. அது நல்ல சீக்கு இல்லாம நல்ல உடலா போச்சுன்னா அந்த உடலை உடனே தோண்டி எடுத்து அவங்க அடுத்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த வகையில நம்ம நாட்டில் இருந்து தென்னாப்பிரிக்கா பக்கம் போய் இந்த அகிலேயர்கள் இதுல இதுக்காக வேண்டி போயிருந்தாங்க. அவங்க போயிருக்கும் போது இந்த மாமிசங்கள் சாப்பிடுறது அவங்களுக்கு பழக்கமா என்பதற்கு அவங்க பார்த்துருக்கிறாங்க. சுடுகாட்டுக்கு போறது, இடுகாட்டுக்கு போறது, அங்க விதைச்சிருக்கிற ரேட்டு வந்து அந்த பெட்டி வந்து திறந்து சதைகள்லாம் அடிச்சுட்டு வந்து இவங்க சமைச்சு சாப்பிடுறது. அப்படின்னு இருந்த உடனே இதை இவங்க நம்ம ஆளுக பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஆளுகிட்ட சொல்லி இருக்கிறாங்க, நீங்க இந்தியாவில் இருக்கிறவங்க வந்தாலும் உப்பு கைக்குது, நீர்க்குழலை சாப்பிட்டா உப்பு போட்டு அவங்க சாப்பிடுறதில்லை, உப்பு கைக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் அவங்க கேட்டாங்களே இல்லையோ, நீ நம்மளுக்கு இங்க ஊட்டிய வேண்டாம்,
கடைசியில் இவன் பசிக்கு நம்ம அடிச்சு கொண்டுருவானுங்க. யதார்த்தமா இருப்போம். இங்க சாப்பிட போகும்போது செத்து போனான்னு சாப்பிட்டான்னு சொல்லுவானுங்க. நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எது வேணாலும் வந்துட்டாங்க. அவங்க வந்து சொன்னதுதான். இந்த மாதிரி உலகிலே மனிதனுக்கு மனிதன் சாப்பிடும் நிலையில் இன்றும் இருக்கின்றது. நம்ம இந்தியாவில் இல்லை, இப்ப இந்தியாவிலும் வருது. ஏனென்றால் இந்த சூழ்நிலை ரஷ்யாவில் இல்லை. இப்ப தரித்திரமான ஒரு பாடு என்ன செய்யறான், ரொம்ப தரித்திரமான கரிய ஆசை வருது. கூட வந்த நண்பனே அடிச்சு சாப்பிட்டுருக்கான்னு பத்திரிகையில் வந்து பசி பொறுக்க முடியல. நண்பன் கிளங்கி இருக்கிறான், நீ சாகிறதுக்கு முன்னாடி உன்னை அடிச்சு கொண்டுட்டா நான் சாப்பிட்டுக்கான்னு சொல்றான். நீ சீக்கோட செத்து போக புதைச்சிடுவாங்க, நீ கொஞ்சம் அதிகமா சீக்கிரமும் தலை சுத்துதான் அடிச்சு சாப்பிட்டா என்ன அப்படின்னு அடிச்சு சாப்பிட்டுருக்காங்க விஞ்ஞானிகள் அவ்வளவு தூரம் போன இடத்துல. ஆகவே இதை போல உணர்வுகள் எதிர்காலத்தில் மிகவும் கடுமையான நிலைகள் பரவி கொண்டுள்ளது. இதை போன்ற நிலையிலெல்லாம் இருந்து நாம் மீள்தல் வேண்டும் என்பதற்குத்தான் அடிக்கடி அந்த துருவ நட்சத்திரத்தை சொல்வதும், கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த சக்தி பெற வேண்டும் என்று சொல்வதும், கணவன் மனைவியை எவ்வாறு இவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்களோ அதற்கு தக்க அந்த வலிமை கிடைக்கின்றது. ஆண் பெண் என்ற நிலைதான் செடிகொடி மற்ற உயிரினங்கள் மனிதனாக இருந்தாலும் ஆண் பெண் என்ற உறவாடல்ல தான் தன் இனத்தை பெருக்குகின்றது. ரெண்டு பேருமே அந்த துருவ நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்று எண்ணி ரெண்டு பேரும் உணர்வு வந்துட்டு அந்த ஒளியின் உணர்வின் கருவாக உருவாக்க தொடங்கி விடுகின்றது. அப்படி ரெண்டு பேருமே அது உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்டால் துருவ நட்சத்திரத்தின் பால் எடுக்கப்படும் போது மற்ற 27 நட்சத்திரங்கள்ல இருந்து வர்றதை எடுக்க முடியும். காரணம் நமது உயிரும் ஒரு 27 நட்சத்திரத்தின் தன்மை பெற்றது. அதில் ஒன்றோடு ஏற்கனவே சொல்லியுள்ளேன், ரேவதி நட்சத்திரமும் காட்சி நட்சத்திரம் தூசிகளில் ஒன்றோடு ஒன்று அதிக அழுத்தமாகும் போது அது உருவாகி விடுகின்றது என்று. அதே போல ஒரு மின்னல் கற்றைகள் வீசப்படும் போது பலவாறு கல்லும் மண்ணு இவைகளில் கலந்து விடுகின்றது. அவ்வாறு கலந்து விட்டால் அது தாவர இனங்களில் கலக்கப்படும் போது அந்த நட்சத்திரங்களின் இயக்கமே எப்படி இந்த உயிர் ஒன்றோடு ஒன்று துடிக்கின்றதோ இதே போல 2 நட்சத்திரங்களின் துடிப்பின் உணர்வலைகள் படரப்படும் போது தாவர இனங்களில் எதனின் உணர்வு எதன் உணர்ச்சி கொண்டு அதிகரிக்கின்றதோ அதன் வலு கொண்டுதான் தாவர இனங்கள் விளைகின்றது. கல்லும் மண்ணும் இப்படித்தான் விளைகின்றது. ஆகவே இதை நமது உயிர் இந்த தாவர இனத்தை நுகர்ந்து உணவாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த உயிரின் துடிப்பு கொண்டு 3 என்ற நிலை வரும். 2 நட்சத்திரங்கள் உணர்வு இதநிலை ஆகும்போது துடிப்பின் இயக்க சக்தி பெறுகின்றது. அந்த தாவர இனத்தை நாம் நுகரப்படும் உயிரோடும் போது அந்த தசைகள் உடலாகின்றது. அந்த உணர்வும் உணர்ச்சிகள் எண்ணமாகின்றது. எண்ணத்தின் உணர்வுகள் அணுத்தன்மையாக நம்மை இயக்க தொடங்குகின்றது. இப்படித்தான் இயக்கங்கள் மாற்றங்கள் வருகின்றது. கடவுள் என்ற தன்மை எதுவும் உண்மை இல்லை. ஒன்று அல்ல கடவுள், பலவும் சேர்த்து ஒன்று. அதாவது நாம் 3 நதிகள் கொண்டு உணர்வின் சத்தாகும் போது எந்த சத்தை கவர்ந்ததோ அதே உணர்வை அது வளர்க்கும் சக்தி பெறுகின்றது. ஆகையினால் இப்படி பல உணர்வுகள் சேர்த்து தனக்குள் வருவதை அகசியன் தன் வாழ்நாளில் நட்சத்திரங்களின் உணர்விலே தனக்குள் நகர்ந்து உயிர் எப்படி ஆனதோ இதே போல அந்த 27 நட்சத்திரங்களின் உணர்வினை தன் உடல் உள்ள அணுக்களுக்கு சிறுகச் செல்கின்ற மின்னல் அது வெளிப்படும்போது அதை நுகர்ந்து உடலை மாற்றினான். ஆக அந்த அணுக்கள் உயிரை போல அந்த உணர்வின் அணுக்களை மாற்றி அமைத்துதான் இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். இப்போ அதற்கு உணவு எது? 27 நட்சத்திரங்கள் வெளிப்படுவதுதான் அந்த உணர்வை உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது. அதன் வழித்தான் இன்றைக்கு நஞ்சினை மாற்றி செயல்படுத்துகின்றது. சூரியனும் நஞ்சின் தன்மை தனக்குள் பாதரசம் வரும்போது தாக்கி இதை பிரித்து விடுகின்றது. மனிதனும் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. நஞ்சினை நீக்கிவிட்டால் ஆக உணர்ச்சி ஊற்றும் ஒளியின் உணர்வு நமக்குள் மிஞ்சுகின்றது. ஆகவே கார்த்திகை என்று சர்வத்தை நாம் அறிந்து கொள்ளும் சக்தி பெறுகின்றது. தீமை நன்மை என்ற நிலையில் அப்ப தீமை நீக்க பேருண்மை நமக்குள் பெற வேண்டும். ஆகவே நாம் ஒன்றை பார்த்தால் நம் உடலுக்குள் விதி என்ற அமைப்பு வந்து விடுகின்றது.
அந்த உணர்ச்சியின் வேகம் கூடினால் அதன் அதிகமாகட்டும் இந்த விதி நமக்குள் அந்த தீய விளைவுகள் உருவாக்கும். நாம் எத்தனை உணர்வுகளை நமக்குள் பாய்ச்சுகின்றோமோ இவை அனைத்தும் ஊழ்வினை என்ற வித்தானாலும் அது விதியாகவே மாறிவிடுகின்றது. அதனதன் குணங்களை அதனதன் நிலைகளில் அதனதன் நிலைகள் வளர்க்கப்படும் போது எதனதன் இனம் எதனதன் நிலைகள் கூட்டமாக இருக்கின்றதோ அதன் சக்தி தான் வளர்க்கின்றது. இப்படித்தான் அந்த உணர்வின் தன்மை விதியாகின்றது. ஆனால் மனிதனுக்கோ விதியை மதிகொண்டு வெல்லக்கூடிய திறன் இருக்கின்றது. மதிகொண்டு விதியை வென்றவன் தான் என்று துருவ நட்சத்திரமாய் இருப்பதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்வதும் மதிகொண்டு விதியை வென்றவர்கள் தான். ஆகவே இதை போன்ற உணர்வின் தன்மை நமக்குள் விதியாக்குவதற்கு ஆனால் உயர்ந்த ஞானி காட்சிய அறுவடை கொண்டு நாம் மதிகொண்டு இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பெருக்கினால் நாம் தீய இன்னொரு பிறவி என்ற விதியை மாற்றி இந்த உயிருடன் ஒன்று ஒளியின் உணர்வாக ஒளியின் சரீரமாக முடியும். அப்படி மாறினால்தான் இனி பிறவி இல்லை. இன்று பார்க்கின்றோம், ஒரு நோயாளியின் அதிகமாக நோயின் தன்மை வளர்ந்துவிட்டால் பாசத்துடன் பண்புடன் பரிவுடன் அந்த நோயாளியை நாம் அணுகினால் அவர் உடல்ல அந்த உணர்வின் தன்மை நமக்குள் நுகர்ந்து அந்த உணர்வின் வலிமையாகிவிட்டால் அந்த நோயாளி இறந்தால் அந்த நோயாளியின் உடலை விட்டு அந்த ஆன்மா விழுவதை நம் உடலில் அந்த உணர்வு வலிமை என்றால் அதை இழுத்துக் கொள்கின்றது, நம் உடலில் சேர்த்துக் கொள்கின்றது. இப்ப நம் உடலுக்குள் வந்த பின் அதே உணர்வின் தன்மை நம்ம உடலுக்குள் செயல்படுகின்றது. ஒரு ஆடு சாதாரணமானதுதான். ஒரு நரி இதை தாக்கி அது உணவாக உட்கொள்ள எண்ணுகின்றது. ஆனால் நரியின் உணர்வை ஆடு அதிகமாக நுகர்ந்தால் அந்த ஆட்டின் உடலில் நரியின் உணர்வு அதிகமாகி விடுகின்றது. ஆட்டை நரி கொண்டுகின்றாலும் ஆட்டின் உயிர் வெளியே வந்த பின் நரியின் உணர்வு கவர்ந்த நாள் நரியின் ஈர்ப்புக்குள் சென்று ஆடு நரியாக பிறக்கின்றது. இதே போல தீமைகளை வென்ற உணர்வின் நிலைகளை அருள் பேரரும் உணர்வை நமக்குள் நுகர்ந்து இந்த உணர்வை நமக்குள் வளர்த்து விட்டால் அவன் எப்படி நட்சத்திரங்களின் உணர்வு ஒளியலைகளை அவன் பெற்றானோ இதே போல அந்த மற்ற 27 நட்சத்திரங்கள் நிலைகளை அவன் நுகர்ந்து துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். ஆகவே அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நாம் பெற்றால் அவன் வழியில் நமக்குள் இது பெருக பெருக அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் சென்றடைகின்றோம். ஆக அப்படியானதான் 6வது அழிவு 7வது நிலை சப்தரிஷி மண்டலம் என்பது. அகசியன் ஆதியிலே கண்டாலும் அவன் உணர்வுகள் வெளிப்படுத்தியதை பிற்காலத்தில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவனிழந்து அகசியன் உடலிருந்து அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானாலும் அவன் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் இந்த சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் உள்ளது. ஆனாலும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின் வியாசகன் தான் மீன் பிடிக்க செல்லும் போது கடலிலே விழுந்து விடுகின்றான். அவன் எப்படியும் உடலில் அவன் மீள வேண்டும் என்று போராட்டம் மனப்போராட்டம் அதிகமாகின்றது. அப்ப கடல்வாழ் மீன் இனம் இவனை காப்பாற்றுகின்றது. அப்ப கடல்வாழ் மீனினம் காப்பாற்றிய பின் அவன் சிந்திக்கின்றான், நாம் எதை கொன்றோமோ அந்த மீனினமே என்னை காத்தது என்று திரும்பி பார்க்கும்போது தன் தவறை உணர்ந்து அதன் உயர்ந்த குணங்களை எண்ணி இயங்குகின்றான். அப்போதுதான் அந்த காலங்களில் சூரியனை வணங்கி பழகியவர்கள் பெரும்பாலும் எல்லா மக்களுமே அந்த சூரியனை எண்ணி ஏங்கி தான் இப்படி தவறு செய்தேன், இந்த மீனனம் என்னை காத்தது என்று உணர்வை பற்றி மேலே எண்ணும் போதுதான் அதே கடலின் பகுதி காலை 4 மணிக்கெல்லாம் அந்த நட்சத்திரத்தை நாம் பார்க்கலாம், துருவ நட்சத்திரத்தை. அதை வான வீதியில் சூரியன் 4 மணிக்கு வெளியிடும் போது துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை அது கவர்ந்து வருகின்றது. அப்ப அந்த எண்ணும் போது துருவ நட்சத்திரத்திலிருந்து உணர்வு அவன் நுகர நேருகின்றது. அப்போது அவன் நுகரும் போதுதான்
அகசியன் தன் வாழ்நாளில் அகன்ற அண்டமும் இந்த பிண்டத்திற்குள் எவ்வாறு இருக்கிற என்ற நிலையை உணர்ந்து வெளியிட்ட உணர்வுகள். வானவீதியிலிருந்து வந்த உருவான உயிர் முதல்ல கடல்ல தான் ஒழுகின்றது. வானவீதியிலிருந்து பல உணர்வுகள் இங்கே ஆகப்போகும்போது சூரியனுடைய ஒளிக்கற்றுகள் அது சிறுக சிறுக விளைந்து பாசானமாக மாறுகின்றது. அந்த பாசானத்தில் செயற்கை மற்ற மின்னல்கள் தாக்கப்படும் போது ஒவ்வொரு உணர்வுகளும் வந்து கடல் மேல் மின்னல்கள் தாக்கினால் மணலாகின்றது. அந்த மின்னல்கள் ஊடுருவும் போது இந்த தாவர இனங்கள் வரப்படும் போது 27 நட்சத்திரங்கள் எதையும் உணர்வுகள் இது அதிகமாகுதோ அதுக்கு தகுந்த செடியின் கருக்கள் உருவாகின்றது. இவ்வாறு கடல்வாழ் நிலைகள் பலவிதமான செடி கொடிகள் உருவாகின்றது. அதை உணவாக உட்கொள்ளும் நிலையில் பல உயிரினங்கள் உண்டு. எதை எதை எடுத்து எதன் வழியில் உருவானதோ அதை எடுத்து அதன் நிலைகள் உருவாக உட்கொள்ளும் சக்தி வருகின்றது. இப்படித்தான் கடல்வாழ் நிலைகள் உண்டானது என்று முதலில் யார் கண்டது? அகசியன். அவன் கண்ட உண்மையின் உணர்வை இங்கே வியாசகன் அவன் காணுகின்றான். அவன் சம்படவன். ஆகவே இவன் காணும் சந்தர்ப்பம் இந்த மீனினம் இவன் கடலில் தத்தளித்து வருவதை மீனினம் காக்கப்படும்போதுதான் இந்த உணர்வு இவனுக்கு வருகின்றது. அப்போதுதான் அவன் நிலையை உணர்கின்றான். ஒரு மீனுக்கு அதில் உள்ள காந்தப்புலன் அறிவு அதிகம். இப்ப நாம் மின்னல்கள் தாக்கப்படும் போது நீர்நிலைகளில் அந்த உப்புச்சத்து இருப்பதனால் அந்த உப்புச்சத்துக்குள் இது அடங்கப்பட்டு எலக்ட்ரிக் என்ற விஷத்தன்மைகள் அதிகமாக உருவாக்குகின்றது. அதில் உருவான மீனினங்கள் நீர் எதிர்நிலையாகும் போது எதிர்நிலையில் வரப்படும் போது அதற்கு கரண்டை உற்பத்தி பண்ணி எதிர்நீச்சல் அடிக்கும் சக்தி வருகின்றது. இப்ப 2 மேக்னெட், அதாவது சுத்துவதில் ஒரு காந்தப்புலன் அறிவு, இந்த பாடியோடு சேர்த்த 2 காந்தப்புலனும் இடைவெளி சந்து விட்டு அதற்கு மத்தியிலே வயர்களை இணைத்து இதனுடைய இழுக்கும் போது அந்த காந்தப்புலன் அறிவை இணைத்து இது கரண்டாக உற்பத்தி செய்கின்றனர். இதே போலதான் நம் உயிரின் துடிப்பும் எதிர்நிலையான நட்சத்திரங்கள் துடிப்பாகும்போதுதான் கரண்டை உற்பத்தி செய்கின்ற நமது உயிர். அதன் தொடர் வரிசைத்தான் நம்முடைய அணுக்களின் இயக்க தொடரும் வருகின்றது. ஆகவே மீனினம் தனக்குள் இந்த உணர்வின் சக்தி கொண்டு அது ஒவ்வொரு விதமான தன் உணர்வுக்கு தக்கவாறு சில மீனினங்கள் தனக்கு எதிரிகள் என்றால் பயமுறுத்துவதற்கான ஒலி அலைகளை எழுப்புவதும், தான் மற்றது உணவுக்காக தேட வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஒளிச்சத்தை போட்டு அது எதையாக எடுத்துக்கொள்ளும் இருக்கக்கூடிய மீன்களும் உண்டு. இப்படி இயற்கை நிலைகளை தனக்குள் கண்டுணர்ந்து அதை செயல்படும் போது கடவுள் என்ற தனித்தன்மை எங்கேயும் இல்லை. ஆகினாலே அன்று வியாபித்திருக்கும் உணர்வை அன்று வியாசகன் கண்டான். அகசியன் உடலை கண்டுணர்ந்த உணர்வினை. அதனால்தான் மேரு என்ற மலையை வற்றாக வைத்து வாசகி என்ற பாம்பை கயிறா வைத்து பார்க்கடலை கடைந்தான் என்று கடைந்த வயிற்றில் விழுங்கியவைகள் எவையோ அவை அந்தந்த நிலை பெற்றதன்று. நமது பூமியை அணு அணுவாக சேர்த்து அதன்று உணர்வுகள் கொப்ப துருவப்பகுதியில் கவர்கின்றது, அங்கு உடைகின்றது. அதனால்தான் சக்தி இங்கே உடல் உடைய போகும்போது சிவம் என்றும், அந்த துருவப்பகுதியில் இருப்பதை விஷத்தை ஆழகால விஷம் என்றும், இந்த பூமியின் தன்மையை நீலகண்டா, அதாவது உடல் சிவமாகும் போது கழுத்தளவிலே விஷத்தை நிறுத்திக் கொண்டான் என்றும் நீலகண்டா என்று காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர். இவ்வாறு இயற்கையின் உணர்வின் தன்மை நமது பூமி பல உணர்வுகளை கவர்ந்து புல் பூண்டு தாவர இனங்களை வளர்க்கின்றது. எந்தெந்த வகையான உணர்வுகளை உணவாக உட்கொள்கின்றதோ அதனதன் உணர்வுக்கொப்ப உடல்கள் அமைகின்றது. எதை தனக்குள் விழுங்கி இந்த உணர்வின் தன்மை பெறுகின்றதோ அதற்கு தக்க உடல்கள் மாறுகின்றது என்பதனை வியாபித்திருக்கும் உணர்வின் தன்மை அவன் உணர்வின் இயக்கமாக அறிந்து கொண்டான் என்பதற்குதான் செம்படவன் பேருக்கு வியாசகர் என்று காரணம். வியாபித்திருக்கும் உணர்வை அது தனக்குள் பதிவாக்கி உணர்வின் தன்மை தெளிவாக்கினான் என்று காரணம் தெரிவித்து அழைக்கின்றார். ஆகவே அவன் கண்ட உண்மைகள் அவ்வாறு இருக்கின்றது.
அகசன் பெற்ற உண்மைகள் இப்படி இருக்கின்றது. சாதாரண மனிதன் விளைவித்த உணர்வுகளும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இங்கே வைத்திருக்கின்றது. விஞ்ஞான அறிவால் பெற்றுணர்ந்த உணர்வுகளில் விஷத்தன்மைகள் செடி கொடிகளில் தாக்கப்படும் போது பூச்சிகளை கொல்ல விஷத்தை பாய்ச்சுகின்றனர். அந்த விஷத்தை பண்ண பின் பூச்சி இறந்து விடுகின்றது. ஆனால் அந்த நெல் பயிரில் இந்த விஷம் ஊடுருகின்றது. அதில் நெல் மணி உருவாக்கும் அமிலங்களில் இந்த விஷம் கலந்து விடுகின்றது. அந்த நெல்லோடு சேர்த்து விஷம் அதிகரிக்கின்றது. ஆனால் அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது ஏற்கனவே நாம் உணவாக உட்கொள்ளும் நஞ்சினை மலமாக மாற்றும் இந்த நமது மனது உடலில் ஒவ்வொரு உணவுகளிலும் நஞ்சு அதிகமாகின்றது. இன்று எடுத்துக்கொண்டால் எந்த பயிர் வேணாலும் பூச்சிக்கொல்லி மருந்தால் தொலைக்காதபடி அவங்களுக்கு பயிர் வருவதில்லை. நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் அனைத்துமே இந்த நஞ்சின் தன்மையை கலந்துள்ளது. ஆக நம்ம உடலில் சிறுக சிறுக நஞ்சின் தன்மை கலக்கப்படுவதால் கைகால் குடைச்சல் மற்ற போன்ற சில நோய்களும் சிந்திக்கும் தன்மை இழந்தும் வேக உணர்வு சிந்திக்கும் தன்மை இழந்தால் தவறு செய்யும் நிலைகள் அதிகமாகி விடுகின்றது. குற்ற இயல்புகளும் அதிகமாகி விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்புவதற்கு என்ன செய்வது என்பதை நாம் சிந்தித்தல் வேண்டும். ஆகவே இந்த காற்று மண்டலத்தில் விஞ்ஞான அறிவால் விஷத்தன்மைகள் பரவப்பட்டு நாம் விஷ உணவுகளை உணவாக உட்கொள்ளும் போது அதே விஷத்தின் தன்மை இன்னொரு பக்கம் தேவினாலும் அது நமக்குள் எடுக்கும் சக்தி வருகின்றது. அந்த விஷத்தின் தன்மை வரும்போது நமக்கு நோயாக மாறுகின்றது. மாடு ஆடெல்லாம் விஷத்தை தன் உடலாக மாற்றுகின்றது, நல்லதை நஞ்சாக மாற்றுகின்றது. மனிதனானவன் பூச்சியை கொண்டு விட்டு நல்ல உணவாக உட்கொள்ளலாம் என்று விஞ்ஞான அறிவு காட்டினாலும் அதில் உள்ள பூச்சியை கொன்றுவிட்டு ஆனால் பயிரை உருவாக்குகின்றான். ஆனால் உருவாக்கினாலும் இந்த விஷத்தன்மை அதோடு கலந்து நம் உடலில் விஷத்தின் தன்மை ஊற்றி விடுகின்றது. இதை போன்ற நம் உடலில் ஏற்படும் நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடந்து கொண்டுள்ளது. அப்ப அந்த விஷத்தின் தன்மை தூவினால் நம் உடலில் பயிரினங்களால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வின் தன்மை விஷத்தன்மை நம் உடலில் விளையுது. அப்ப அந்த விஷத்தை நுகரும் அந்த உடலில் விளைந்த அந்த அணுக்கள் அந்த உணர்ச்சி ஊற்றி அதே உணவாக எடுத்துக்கொள்ளும் வருகின்றது. அப்ப நம் உடல்ல கடுமையான நோய்கள் உருவாகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் பெற்றுக்கொண்டால் விஷயத்தை வென்று உணர்வை ஒளியாக மாற்றியது. ஆக மற்ற நட்சத்திரங்கள் வெளியிடும் மின்னல்கள் மின்கதிர்கள் போவதை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்றுக்கொண்டால் மற்ற 27 நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் வரும் எதிர்நிலையாகி மின்னல்கள் பரவுவதை அதிலிருந்து ஒளிக்கற்றைகளை நம் உடல் உள்ள உணர்வு அணுக்கள் அதுக்காரும் அதனுடைய சமயத்தில் அது பெறும். அப்ப அது பெற நாம தொடங்கிவிட்டால் நாம் சிந்திக்கும் தரம் அதிகமாகின்றது. தீமை என்ற உணர்வை நமக்குள் வராத தடுக்கும் சக்தி வருகின்றது. அதனால்தான் கீதையிலே கண்ணன் நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய் என்பது. இப்ப நாம் ஒருவன் வேதனைப்படுத்தும் செயல்களை பதிவாக்குகின்றான் செய்கின்றான். நமது கண்ணின் கருவிலே அவனை உற்று பார்க்கின்றது, நம் உடலில் பதிவாக்கி விடுகின்றது. ஆனால் இதே கண்ணின் காந்தப்புலன் அறிவு அவன் உடலிலிருந்து அந்த தீய செயலின் உணர்வை பரவுவதை தான் கவர்ந்து தன் ஆன்மாவை மாற்றி நுகரச் செய்கின்றது. அது நுகரப்படும் போது அவன் தீமை செய்கிறான் என்ற உண்மையை நம் கண்ணுள்ள சேர்ந்த காந்தப்புலன் அதை செய்கின்ற அதுக்கு பேர் சத்தியம், சத்தியபாமா உண்மையை நமக்குள் சொல்லுகின்றது. கருவிழி ருக்மணி நமக்குள் பதிவாக்குகின்றது. அதனால் அதுக்கு பேர் ருக்மணி என்று பெயர் வைக்கின்றார். கண்ணின் தன்மை முழுமையாகும் போது கண்ணன் என்றும் அதற்கு இடையன் என்றும் மாடி மேற்றன் என்று கூறுகின்றனர். இந்த கண் எங்கே எரி இருக்கின்றதோ அதை உற்று பார்த்து அந்த உணர்வை இயக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றது. எதிரி என்ற ஒருவன் வருவான் என்றால் அந்த எதிரின் வலுவை கண்டத்தன் அதனிருந்து தப்பிக்கொள்ள ஒளியை துரியமாக்கி ஒதுங்குமான இடங்களுக்கு அழைத்து செல்லுகின்ற இந்த கண்ணை. ஆனால் தான் கண்ணுக்கு பேர் இடையன் என்றும் நம்மை மேய்ப்பவன் என்றும் தெளிவாக கூறுகின்றோம். நாம் நுகர்ந்த உணர்வு உயிர் அதன் உணர்வின் அணுவாக மாற்றி விடுகின்றது. ஆகவே ஒரு நமது குடும்பத்தில் 2 பையன்கள் நல்லா இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் 2 பேர் நல்லவா இருந்தாலும் சந்தர்ப்பத்தால் தாய் தந்தையர்கள் ஒரு பையன் மேல் அன்பாக செலுத்துகின்றனர்,
ஒரு பையன் வேறு சந்தர்ப்பத்தால் வெறுப்படையும் தன்மை வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பையன் வெறுப்படைந்த பையன் வெளியிலே சென்று ஏதோ பிறருக்கு நன்மை செய்கின்றான். அந்த நன்மை செய்தவரு யாரு பெற்ற பிள்ளையோ நம்மளுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்தார் என்று அந்த பையனின் தாய் தந்தையிடம் அழைத்து வருகின்றனர். அப்போது அவர்கிட்ட கேட்கிறார் தந்தை, இந்த மாதிரி உங்க பையன் நல்லது செய்தான் என்று. அப்படியா? டேய், யாரை ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி செய்த? யாராவது நாளைக்கு ஏமாத்தி ஏதாவது பண்ணேன்னா ஏதாவது உன் தோலை உரிச்சு போடுவாங்கிறார். ஏன்னா அவன் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு நன்மை செய்தான் என்றாலும் இங்க ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை. அவனை இனிமேல் இந்த மாதிரி செய்தேன்னா என்ன நடக்குமே? இல்லைங்க, எனக்கு உதவி செய்தானுங்க. அப்படியா? அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யற மாதிரி செய்வான், நாளைக்கு உங்களை ஏதாவது பண்ணுவாங்க, நாளைக்கு என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் நல்ல பையனா இவங்க இருந்தாங்க. ஆனால் வெளியில போய் அவன் தப்பு குறும்புத்தனம் பண்றான். அவன் அப்பாட்ட சொன்ன உடனே என்ன சொல்றானுங்க? அவனு சொன்னா பரவாயில்லைங்க, இவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டானு, இவன் அந்த மாதிரி செய்யவே மாட்டானுங்க. இல்லைங்க, நீங்க கேட்டு பாருங்க, இருக்கிற அது எனக்கு தெரியும், என் பெற்றவன் எனக்கு தெரியாது. அவன் தான் அயோக்கியத்தனம் பண்ணுவான், இவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். மீண்டும் அதைத்தான் வாதிப்பான். அப்புறம் அவனுக்கு சொன்ன ஒருபாடு போன ஒருபாடு, ஏண்டது இந்த மாதிரி எல்லாம் அவன் செய்யலாமா? என்ன சொல்றாங்க பாத்தியா அப்படின்னு இவன் பாசம் எதை வளர்த்து கொண்டோமோ அந்த உணர்வுக்கொப்பதான் நாம் பேசும். இதே மாதிரிதான் மனிதனின் வாழ்க்கையின் நண்பர்கள் என்று இருக்கப்படும் போது ஒரு லேச சந்தேகத்தை ஊற்றி வச்சா போறோம், அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த சந்தேக உணர்வே அங்க வரும். ஆகவே நாம் எதை பதிவு செய்து எதை எண்ணுகின்றோமோ அதைத்தான் நம்மை இயக்கும். அதனால்தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். யார் சொல்றது? கீதை நமது கண்கள் தான். ஆக கண்ணன் என்று சொல்லவில்லை, கீதை என்று பாடங்கள் கொடுப்பதால் வியாசகன் வியாபித்த உணர்வின் தன்மை மனிதனுக்குள் அறிவின் இயக்கமாகவும் அவன் தெளிந்து நடக்கும் உணர்விற்கு கண்ணீர் மூல காரணமாக இருக்கிறது என்றும், இந்த உடல் உறுப்புகள் எவையாக இருப்பினும் கண்ணீர் மூலமாகின்றது. சில உண்மைகளை தீமைகளை அதை நீக்கி அது காட்டுவதற்கும் உண்மை என்று உணர்த்துவதற்கும். ஆனால் எத்தகைய உண்மையின் உணர்வை நாம் நுகர்ந்தாலும் நாம் தீமை என்ற நிலைகள், தீமை செய்கிறான் என்ற நிலைகளும் தீமையின் உணர்வும் நுகர்ந்தால் அந்த தீமை செய்யும் அணுக்களாக நம் உயிர் உருவாக்கி விடுகின்றது. ஆகவேதான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் என்றும் அங்கு காரணத்தை வைக்கின்றார்கள். நம் உடலுக்குள் இந்த தீமையின் உணர்வு அணு கருவாகும்போது இந்த உலகமாகின்றது. அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்த்த பின் அது பிரம்மலோகமாக வருது. அதனால்தான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்று காரணப்பேர் வைக்கின்றார்கள். இதெல்லாம் இவர்கள் காரணப்பேர் தானே தவிர ஆக இப்படி கடவுள் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆக ஒவ்வொன்றும் ஒரு இயக்க சக்தியும் சந்தர்ப்பத்தால் உருவாகும் நிலையும், அதனால் இயக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று இப்படி பிரம்மா உருவாக்குகின்றான். ஆக எந்த அணுவின் தன்மை உடலாகின்றதோ அதன் மலம் உடலாகின்றது சிவம். தான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், சிவனோ வரம் கொடுக்கின்றான். விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனோ உருவாக்குகின்றான், சிவனோ அரவணைக்கின்றான்.